ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன, அதை வச்சு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் சிம்பிளா எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா? அண்ட் மறக்காம உங்க ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டாட்டா பேஸா வச்சு ஃபுல் லேண்ட்ஸ்கேப் டிரா பண்றது தான் ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த லைனோட சென்டர்ல ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த டாட் தான் வேனிஷிங் பாயிண்ட். வேனிஷ்னா மறையிறது. சோ சிம்பிளா எல்லாமே இந்த டாட்ல வந்து மறைஞ்சிரும். அதனால தான் இதுக்கு பேரே வேனிஷிங் பாயிண்ட். லாஸ்டா ஆர்த்தோகனல் லைன். இந்த டாட்ல இருந்து கிராஸா டிரா பண்ற எல்லாமே ஆர்த்தோகனல் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ரயில்வே ட்ராக் டிரா பண்றதுக்கு அந்த வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து 2 லைன்ஸ் ஆர்த்தோகனல் லைன்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு ரயில்வே ட்ராக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்க்கு வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து, அதாவது அந்த சென்டர் டாட்ல இருந்து லெஃப்ட் சைடுல 5 ஆர்த்தோகனல் லைன்ஸ், ரைட் சைடுல 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் நான் போடுற மாதிரியே போட்டுட்டு இந்த மாதிரி ஹவுஸும் ட்ரீஸும் டிரா பண்ணிட்டாலே சிம்பிளா உங்களுக்கு அவுட்லைன் கிடைச்சிரும். இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஷேட்ஸ் டீடைல்ஸ்லாம் ரயில்வே ட்ராக்குக்கு, ஹவுஸுக்கு, ட்ரீஸ்க்குலாம் கொடுத்தாலே போதும், ரியலிஸ்டிக்கா டிரா பண்ணிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே சூப்பரா வரும். இந்த லேண்ட்ஸ்கேப்காக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பத்தியும் சொல்லணுமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.